எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா கலா மாஸ்டர் அவர்கள் குஷ்பு குறித்தும் சுந்தர்சி குறித்தும் ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு பேட்டியில் ரொம்பவே கண்கலங்க வைக்கக்கூடிய பல விஷயங்களை சுந்தர்சி குறித்தும் குஷ்பு குறித்தும் சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சுந்தர்சி அவர்கள் எதனால் இந்த சோககரமான முடிவை எடுத்தார் அப்படிங்கிற ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயத்தை குறித்தும் குஷ்பு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத குறித்தும் கலா மாஸ்டர் அவர்கள் டீட்டெயிலாக அந்த பேட்டியில் சொல்லி கண்கள் கலங்கி அழுதுருக்கிறாங்க. கலா மாஸ்டர் நம்முடைய சுந்தர்சி குறித்தும் குஷ்பு குறித்தும் என்ன சொன்னாங்க, குஷ்பு அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கலா மாஸ்டர் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு அதிர்ச்சிகரமான விஷயத்தையும் இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற கலா மாஸ்டருடைய பேட்டியை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, சுந்தர்சி அவர்கள் எடுத்த இந்த அதிர்ச்சிகரமான முடிவை குறித்து தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. சுந்தர்சி அவர்கள் என்ன முடிவு எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஷ்பு அவர்களிடமிருந்து டைவர்ஸ் வாங்குற ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் இருக்கிற அனைத்து குஷ்புவுடைய ஃபோட்டோக்களையும் டெலிட் பண்ணியிருக்கிறாரு. பொதுவாகவே எந்த செலிபிரிட்டிஸ் இருந்தாலும் டைவர்ஸ் அப்ளை பண்ண போகிறாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் அவங்களுடைய பார்ட்னருடைய ஃபோட்டோஸ்க்கெல்லாம் டெலிட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் சுந்தர்சி அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. இதுவரைக்கும் சுந்தர்சி அவர்கள் டைவர்ஸ் வாங்குவாரா இல்லையா அப்படிங்கிற விஷயம் ஒரு ரூமராக இருந்துட்டு இருக்கிற பொழுது இவர் தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் குஷ்புவுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ண உடனே இது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சுந்தர்சி அவர்கள் குஷ்புவிடமிருந்து டைவர்ஸ் வாங்க போகிறாங்க. எதனால் இந்த முடிவை எடுத்தார்? இதற்கெல்லாம் ஆரம்ப காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதற்கெல்லாம் பற்ற வச்சது நம்முடைய ஜெயம் ரவி அவர்கள். ஜெயம் ரவி அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த ஒரு இன்டர்வியூ நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அந்த ஒரு இன்டர்வியூவில் கதர்னாரு, அழுவுறாரு, சாக போகிறேன்னு சொல்லியிருந்தார். மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். 4-5 புருஷன் வச்சிருக்கிறவங்களாம் என்னை பற்றி பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது அப்படின்னு சுந்தர்சி அவர்கள் சொல்லியிருந்தார். நம்முடைய ஜெயம் ரவி அவர்கள் சொல்லியிருந்தாரு. என்னதான் அந்த குறிப்பிட்ட இன்டர்வியூவில் ஜெயம் ரவி அவர்கள் 4-5 புருஷன் வச்சிருக்கிறவன் என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரே தவிர குஷ்புன்னு சொல்லிட்டு அவர் எங்கேயுமே சொல்லலை. ஆனால் ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்களும் குஷ்பு தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. குஷ்புவை மிக பெரும் அளவுக்கு ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் குஷ்புடைய மகளை மிக பெரும் அளவுக்கு மன அழுத்தத்தை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருந்துச்சு. குஷ்புடைய மகள் டிப்ரெஷனில் ஒரு பக்கம் ஆனார்னா, குஷ்புடைய கணவர் சுந்தர்சி அவர்கள் மிக பெரும் அளவுக்கு எரிச்சல் அடைஞ்சார். ஏற்கனவே குஷ்புக்கும் சுந்தர்சி அவங்களுக்கும் நடுவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறப்ப ஜெயம் ரவியுடைய இன்டர்வியூ இது மிக பெரும் அளவுக்கு பிரச்சனையாக ஆரம்பிச்சிச்சு. இது முதல் விஷயம். 2வது முக்கியமான விஷயம் என்ன, சுந்தர்சி அவர்கள் டைவர்ஸ் வாங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, குஷ்புவுடைய மகளுடைய திருமணம். குஷ்புவுடைய மகள் ஒரு குறிப்பிட்ட நபரை திருமணம் பண்ணுறாங்க. அதன் பிறகு சில ஃபோட்டோஸ்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் வெளியாகுது. எல்லாருமே சமூக வலைத்தளங்களில் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப அப்புறம்தான் ஒரு முக்கியமான விஷயம் வெளியாக இருக்குது. அந்த திருமணத்தில் குஷ்பு மற்றும் குஷ்பு மகளுக்கு மட்டும்தான் விருப்பம் இருந்திருக்கு. குஷ்புடைய கணவர் சுந்தர்சிக்கு கொஞ்சம் கூட அந்த ஒரு குறிப்பிட்ட நபரை திருமணம் பண்ணுறது விருப்பமே இல்லையா. ஆனால் குஷ்பு அவர்கள் தன்னுடைய கணவருடைய பேச்சை கேட்காம அவங்களுடைய மகள் சொன்ன ஆசைப்பட்ட அதே நபரை திருமணம் பண்ணி வச்சாங்க. இன்னைக்கு அது பிரச்சனை முடிஞ்சிருக்கு. இந்த 2 விஷயம் தான் டைவர்ஸ் சுந்தர்சி வாங்குற அளவுக்கு போயிடுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப இப்போ தான் கலா மாஸ்டர் அவர்கள் இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஷ்புவும் சுந்தர்சியும் டைவர்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இருவருக்கும் இடையில் பல ஈகோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது இவங்களுடைய நெருங்கிய வட்டாரத்தில் நான் இருக்கிறதுனால எனக்கு தெரியும். ஆனால் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல இவங்க டைவர்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு. சோசியல் மீடியாக்களில் 1000 பேர் 1000 விஷயத்தை பேச தான் செய்வாங்க. அதுக்காக கணவன் மனைவியா நீங்க எப்படி டைவர்ஸ் வாங்கலாம்? உங்களுக்குள்ள இருக்கிற குழப்பத்தை நீங்க தானே பேசி சரி பண்ணிக்கணும். நீங்க 2 பேரும் டைவர்ஸ் வாங்கினீங்கன்னா நான் வாழ்க்கை முழுக்க உங்க இருவரிடம் நான் பேசக்கூட மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் குஷ்பு மற்றும் சுந்தர்சி இருவரிடம் நல்ல ஒரு அன்பு இருக்குது. சோசியல் மீடியாக்களில் பேசுகிறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக சுந்தர்சி டைவர்ஸ் அப்ளை பண்ணார்னா இதை விட ஒரு மோசமான உதாரணத்தை நீங்கள் சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கவே முடியாதுன்னு கலா மாஸ்டர் அவர்கள் கண்ணீர் சிந்த கோபத்தோடு பேசியிருக்கிறாங்க. நேயர்களே, கலா மாஸ்டர் அவர்கள் சொல்கிறது சரியா? சுந்தர்சி அவர்கள் டைவர்ஸ் வாங்கலாமா கூடாதா? குஷ்பு அவர்கள் பண்ணுறதெல்லாம் சரியா தப்பா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கம்பத்தை தெரிவிங்க. நன்றி.